உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல, பேசலாமா? இந்த சீரியலோட ஹீரோயினின்ற முறையில உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம். ஹலோ ஹலோ, நீ ஹீரோயினா? அப்ப நாங்க மட்டும் யாரா? ஐயோ, நீயும் ஹீரோயினி தாமா? அது அந்த பயம் இருக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சீரியல் இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த கவலையில நம்ம அட்மின் ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிட்டாங்க. ஆமா, இப்படியே போச்சுன்னா சேனலை இழுத்து மூட வேண்டியதான். அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த சீரியலை முடிச்சுட்டு நம்ம வேற ஒரு புது கதாபாத்திரத்தோட மீட் பண்ணலாம். ஆமா காய்ஸ், என்னடா இப்படி சொல்றோமேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இந்த சீரியல், அதனாலதான் இதை சீக்கிரமா முடிக்க பார்க்குறோம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க பார்க்கணுமோ அவ்வளோ சீக்கிரமா நம்ம முடிச்சிருவோம். ஆமாம், இந்த சீரியலுக்கு நிறையா வியூஸ் போச்சுன்னா அப்படியே தொடங்கலாம். அப்படி இல்லை, வியூஸ் போகலை, கம்மியாக தான் போயிட்டு இருக்குதுன்னா நம்ம இந்த சீரியலை முடிச்சுட்டு நம்ம வேற ஒரு கதையை தான் நம்ம எடுக்கணும். சரிடி, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அதான் நம்ம சொல்லிட்டோம்ல. நம்ம இப்போ வளவலா கொலவலான்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? போகலாமே. பாய் காய்ஸ், டேக் கேர். ஐ லவ் யூ விஜி, ஐ லவ் யூ ஸோ மச். நீ தான் எனக்கு எப்போவுமே பொண்டாட்டி, புரிஞ்சுதா? அதை முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஓகே சொன்னாலும் ஓகே சொல்லலேட்டினாலும் யார் வந்து தடுத்தாலும் நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. வேற ஒருத்தனுக்கெல்லாம் உன்னை தூக்கி கொடுக்க முடியாது. நீ எந்து, புரிஞ்சுதா? எவ்வளவு தைரியம்! என் வீட்டுக்கே வந்து என் பெட்ரூம்குள்ள என் கையை பிடிச்சி எடுத்து என்கிட்டயே ப்ரப்போஸ் பண்றாரு. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நான் என்ன இழிச்சவாயா? கல்யாணம் பண்ணப்போ பின்னாடியே சுத்துறேன், எப்படி நாக்க தொங்க போட்டு நாய் மாதிரி தெரிஞ்சேன். அப்பெல்லாம் கண்டுக்காதவரு இப்ப வந்துகிட்டு நான் லவ் பண்றேன், என் கூட வான்னு சொன்னா நான் வந்துருவேனா? கல்யாணமே நடக்க விட மாட்டாராம். எப்படி பேசிட்டு போறாரு! கிரிமினல் லாயர்ல, அதான் திமிரு, என்னை விட திமிரு. உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கோ அதை விட எனக்கும் அதிகமா திமிரு இருக்கும். பாருங்க, நான் கல்யாணம் நடக்காத நான் சொல்றீங்க, உங்க கண்ணு முன்னாடியே கல்யாணம் பண்ணி காட்டுறேன். கல்யாணம் பண்ணி உங்க முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன். 10 பிள்ளைக்குட்டியை பெத்து போடுறேன்னா இல்லையான்னு பாரு. அதை பார்த்து நீங்க வயிறு எரிஞ்சே சாகணும். ஆனாலும் விக்கி கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. கட்டிலாம் பிடிக்கிறாரு, என்ன இது வரைக்கும் ஒரு தொட்டது கூட இல்ல. அவரா பிடிச்சி இழுத்து அவரா கட்டி பிடிச்சு எவ்வளவு அழகா ப்ரப்போஸ் பண்றாரு. அப்ப ரொமான்டிக்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்து என்கிட்ட வீம்புக்குனே காட்டாம இருந்தாரு. இப்ப எப்படி திடீர்னு மனசு மாறினாரு? இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே மாறி இருந்தாருன்னா என் வாழ்க்கையும் மாறி இருந்திருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சொன்னா நான் என்ன பண்றது? எனக்கு முன்ன மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இல்லை. வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து லவ் சொன்னா என்ன, சொல்லலைன்னா என்ன? ஆனா அந்த 2 நிமிஷம் நல்லா இருந்துச்சு. அப்படின்னா விக்கி, விக்கி கையை விடுங்க, என்ன பண்றீங்க? விக்கி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எவ்வளோ நேரம் கூப்பிடுறது? வாங்க வாங்க. சாரி சாரி. வாங்க சார், வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வேற ஒரு யோசனையில இருந்தேனா, அதான் நீங்க கூப்பிடுறது கேட்கல. என்ன சாப்பிட்றீங்க சார்? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. எதுவும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? வேற கேட்டா கொடுப்பீங்களா? உங்களுக்கு இல்லாமையா? நீங்க எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன வேணும் சொல்லுங்க சார், என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். உங்களால முடியும் மேடம், முடியும். அதான் சொல்றேனே, என்னால முடிஞ்ச கண்டிப்பா கொடுக்குறேன். நீ தாண்டி வேணும், வரியா? சார், என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டுங்க. உங்க கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கான நீங்க மட்டும்தான் இருக்கீங்க? அவளா? அவளோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிட்டா. அதான் நான் மட்டும் இருக்கேன். என்ன சொல்றீங்க? அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாங்க சார், அவ ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் சின்ன சண்டையா இருந்தது, அதனால என் கூட வந்திருந்தா. இப்ப சண்டையெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுவும் உங்களாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நீங்க தானே அன்னைக்கு கண்ணாவை எங்ககிட்ட வந்து ஒப்படைச்சீங்க பத்திரமா, அதனாலதான்.
தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்க எங்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டே இருக்கீங்க. அது எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருது. அன்னைக்கே சொல்லி தொலைச்சேன், இதெல்லாம் வேண்டாத வேலைடா, என்னத்துக்குடான்னு. கேட்டியா? சரி விடு, கடை கடை, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ம் சார், என்ன வேணும்னு சொல்லவே இல்லையே. புதுசா ஒரு ஃப்ளேவர் வந்திருக்கு சார், ட்ரை பண்றீங்களா? ஒன்ன வேணாம். டே நில்றா. தேங்க்யூ, எங்களுக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நாங்க அப்புறம் வரோம். ஓகே சார், தேங்க்யூ. கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? நானே கடுப்பில் இருக்கேன். நான் தான் சொன்னேன் இல்லடா, அப்படியே வீராப்பு பண்ணிக்கிட்டு போனேன், கையோட விஜய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன்னு. ஆப்பு வச்சாங்களா? டேய் டேய், ஆனா பரவாயில்லடா, லவ் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதான்டா நம்பவே முடியல. நைட்டு நல்ல மழை வர போகுது. பாட்டி பேசாம இருந்துக்க. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். யார் அவங்களுக்கு இப்ப மாப்பிள்ளை பார்க்க சொன்னது? யாருடா சொல்லணும்? அவங்க பொண்ணுக்கு அவங்க மாப்பிள்ளை பாக்குறாங்க, உனக்கு எங்க எரியுது? அதானே, எங்கடா எரியுது? மருந்து போட்டு விடவா? டேய், ஏதாவது ஐடியா சொல்லுடா. அவங்க பேத்தாட்டுக்கு கல்யாணத்தை முடிச்சிட போறாங்க. முடிச்சா முடிச்சுட்டு போறாங்க, உனக்கு என்ன? அதானே, உனக்கு என்ன? சரி சரி, பாத்துக்கலாம், விடுடா. டேய் விக்கி, பேசாம மறுபடியும் போய் பொண்ணு கேட்டுருவோமா? ஏன் பாட்டி, உனக்கு இந்த கொலவெறி? நம்மள கல்ல விட்டு எறிவாங்க, பரவாயில்லையா? ஐயோ வேணாம், வலிக்கும், அப்புறம் ரத்தம் வரும். நமக்கு வேணாப்பா. டேய், மூஞ்சி அப்படி வச்சுக்காதடா, சிரிப்பு சிரிப்பா வருதுடா. டேய் பாவண்டா, ரொம்ப ஓட்டாதடா, அழுதுற போறியா? என்ன நடக்குது இங்க? கிச்சன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு. ஓ பாட்டி, நீங்களுமா? ராதா, இங்க வாயேன், செம்ம காமெடி. உங்க அண்ணன் நல்லா பல்ப்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறான். பாருமா தங்கச்சி, என்னை சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானே வேதனையில் இருக்கேன். ஏங்க, என்னங்க பாவம் அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க? அப்படிதான், நல்லா கேளுமா. இதோ கேக்குறேனா ரவி, அவருக்கு தான் லவ் ப்ரப்போசலே வராது, பொண்ணுங்கனாலே அலர்ஜின்னு தெரியும்ல, ஏதாவது சொல்லி கொடுக்கலாம்ல. உன் தங்கச்சியை பாத்தியாடா? தங்கச்சிம்மா, நீ எனக்கு சப்போர்ட் பண்ற இல்ல அவனுங்களோட சேர்ந்து நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? நோ நோ, சாச்சா, இல்லைண்ணா, நான் போய் உங்களை கிண்டல் பண்ணுவேனா? இப்போ என்ன ஆச்சு? லவ் ப்ரப்போசல் பண்ணீங்க, விஜய் ஏற்றுக்கல, அவ்வளோதானே. அவளை கரெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, உங்களுக்கே தெரியுமே. அதான் எப்படின்னு தெரியலையே. இங்க இருக்கிற வரைக்கும் என்னை பார்த்து எப்ப பாரு ஜொல்லு விட்டுக்கே திரிவா, சைட் அடிச்சுக்கே இருப்பா. இப்ப பக்கத்துல போனா கூட எப்படி தெரியுமா கத்துறா? அவ அப்படிதானா, ரொம்ப பாசம் வச்சுட்டானா நல்லா பாசம் காட்டுவா, ஆனா வெறுத்துட்டா ஓவரா வெறுப்பை காட்டுவா. உங்க மேல அவளுக்கு இன்னும் லவ் இருக்குண்ணா, என்ன கொஞ்சம் வெறுப்பா இருக்கா, அதை நீங்க தான் மாத்தணும். அது எப்படின்னா, விஜிக்கு பொதுவாக ரொமான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில் ரொமான்ஸ் சீனு இல்லைன்னா ரோட்டில் யாராவது லவ்வர்ஸ்லாம் போனாங்கன்னா அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொமான்ஸா? ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேள அவங்கிட்ட. டேய் டேய், இப்பெல்லாம் உங்க லவ் ஸ்டோரியை விட எங்களோட லவ் சீன் தான் எல்லாரும் கேட்குறாங்க, புரியுதா? போய் கமெண்ட்ஸில் போய் பாருடா, விக்கி விஜயோட லவ் சீன் போடுங்கன்னு கேட்டு கெஞ்சுறாங்க. போட்ட அடேங்கப்பா, பெரிய கண்டுபிடிப்பு, இதுல ஒரு பெருமை வேற. சி ராதா, உங்க அண்ணனுக்கு ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடு, அதுக்கப்புறம் இவர் போய் ரொமான்ஸ் பண்ணுவாரு. ரவி, ராதா என்னாச்சு? ராதா, ராதா என்னம்மா? தெரியலண்ணா, காலையிலேருந்து ஒரே அடி வயிறு ரொம்ப வலிக்குதுண்ணா, அப்பப்போ விட்டு விட்டு வலிக்குது. காலையில இருந்து வயிறு வலிக்குது என்கிட்ட சொன்னியா நீ? என்ன ராதா இவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்க? வயிறு வலிச்சா சொல்ல மாட்டியா? காலையில இருந்து வீட்டில் தானே உன் கூட தானே இருக்கேன். இல்லைங்க, காலையில் லைட்டாக தான் பெயினாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. உன்னை என்ன பண்ணா? டே அப்படியே கத்திடுவான், இருடா நான் என்னன்னு பார்க்குறேன். அம்மாடி ராதா, அடி வயிறுனா ரொம்ப வலிக்குதாமா? எப்போலேருந்து வலிக்குது?
காலையிலேருந்து விட்டு விட்டு லைட்டாக தான் வலிச்சிட்டு இருந்தது. ஆனால் சாயங்காலத்துக்கு மேலே ரொம்ப சுருக்கு சுருக்குன்னு கொத்துது. உடம்பு சூடாக இருக்கும். சரி இரு, நான் சீரக தண்ணி வச்சு தரேன், அதை குடி. அதுக்கப்புறம் வலிச்சதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க. சரிங்க பாட்டி. உன்னை வச்சுக்கிட்டு சப்பா ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுடி. காலையிலேருந்து வயிறு வலிக்குதுன்ற யாருக்கிட்டையாவது சொன்னியா நீ? ம், இந்த மாதிரி நேரத்தில் ஏன் தான் இப்படி இருக்கியோ ராதா, எனக்கு கோவமாக வருது. டேய் அடக்குடா, ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கிற. ஃபஸ்ட்டு ரூம் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை போ. கத்திக்கிட்டே இருப்பான். சரிடா வா, அப்படியே நிப்பா. வந்து ரூமில் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ராதா, இப்போ வயிறு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. காலையிலேருந்து வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் வரல. இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ராதா. நல்லா சொல்லுங்க டாக்டர். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கா. ஒழுங்கா டேப்லெட் சாப்பிட்றதில்ல, ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்றதில்ல. என்னதான் பண்ணுறது? எவ்வளோ கஷ்டப்பட்டு. நான் எதுவும் சொல்லலை, விடுங்க. என்ன ராதா, ரவி எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தை கிடச்சிருக்கு. அதை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டாமா? எனக்கு புரியுது டாக்டர். ஐம் சாரி. இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன். காலையில் வயிறு வலிச்சுது, அது நார்மலாக சூட்டு வலி அப்படின்னு நினச்சேன். குறைஞ்சிரும் நினச்சேன், ஆனால் ரொம்ப அதிகமாயிருச்சு. அப்படிலாம் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? இப்போ வர கிளைமேட் எல்லாமே சேஞ்ச் ஆகி வருதுல்ல, அதனால் உங்களுக்கு வயிறு வலிச்சிருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலன்னு நினைக்கிறேன். சத்தான உணவெல்லாம் சாப்பிடுங்க. கொடுத்த மாத்திரையை கரெக்டாக போடணும். அதனால கூட வயிறு வலிச்சிருக்கலாம். நல்ல வேலை, கரெக்டான டயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டீங்க. இல்லை டாக்டர், மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வாமிட் வருது. அதனால எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. இப்படி சொன்னால் எப்படி? என்னதான் பண்ணுறது? எல்லாருக்கும் இப்படி தான் ராதா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் கூட வாமிட் செக்ஷன் இருக்கும். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. கஷ்டப்பட்டு தான் குழந்தைய போய் தடுக்கணும். சாரி டாக்டர், இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். சாரி ஏன்ட்டு கேட்காதீங்க, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேளுங்க. ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. பூந்தேரிலே நீயாடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம். சாரி ரவி. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ ஓகே தானே? வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். டாக்டர், நாங்கள் போயிட்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஓகே. ஏதாவது பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. நாங்கள் போயிட்டு வரோம். பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஹலோ மிஸ்டர் ரவி, ஹவ் யூ? இருக்கேன். என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனிதிங் ப்ராப்ளம்? இன்னும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சரியாயிருச்சு. ஓ சரி, ஓகே ஓகே. உடம்ப பார்த்துக்கங்க சிஸ்டர். பார்த்துக்கங்க உடம்ப, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சிஸ்டர், என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சாச்சா, எனக்கு எந்த கோவமே இல்லை. ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என்னை மன்னிச்சிருங்கண்ணா, என்னை மன்னிச்சிருங்க. நான் தான் கோவத்தில் ஏதேதோ பேசிட்டேன். ஐம் சாரி அண்ணா. முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடம்மா. என்ன என்ன சொன்னீங்க? அண்ணாவா? நானா? ஐயோ, ஐம் சாரி. எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி பழக்க தோசத்தில் அண்ணான்னு கூப்பிட்டுட்டேன். ஐம் சாரி டாக்டர். நோ நோ நோ, நீங்கள் அண்ணானே கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் ஒருத்தன் எந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டாலும் அப்படியே புன்னகை மலையை பொழிஞ்சிருவான். என்ன? அவன் அப்படிதான் ராதா. யாராவது அண்ணான்னு கூப்பிட்டுட்டாங்கன்னா போதும். அவனுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைல்ல, அதனால தான். தங்கச்சின்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ அவனை அண்ணான்னு கூப்பிட்டதும் அவனுக்கு பாரு, முகம் ஃபுல்லாக சிரிப்பாக தான் இருக்கு. மானே உன் வார்த்தை ரேங்காரம் மலரே. அப்படியா? பரவாயில்ல, எனக்கும் அண்ணா இல்லை. இட்ஸ் ஓகே. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் சிவா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, கேர்ஃபுல். என் நெஞ்சில் நின்றாடும்
மம்மி எதுக்கு கூப்பிட்டீங்க? சிவா, இன்னும் எதுக்கு நிலாவை டிஸ்சார்ஜ் பண்ணாமல் வச்சிருக்க? அது வந்து மம்மி. சிவா, நானும் டாக்டர் தான், எனக்கும் எல்லாம் தெரியும், புரியுதா? அவள் கியூர் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இன்னும் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவளை இன்னும் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்க. சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி அவள் குடும்பத்தோடு அவள் போனால் தானே அவளுக்கும் ஹாப்பி. என்ன நினச்சிக்கிட்டு இன்னும் டிஸ்சார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்க? அவளை ட்ரீட் பண்ணுற டாக்டர் நீ, உனக்கு தெரியாதா? எவ்வளோ நேரம்தான் அவளும் இங்கேயே இருப்பா? நோ மம்மி, இன்னும் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அவளை டெஸ்ட் பண்ணிட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதான். எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் நானே பார்த்துட்டேன், எல்லாமே நார்மல் தான் இருக்குது. அவள் மென்டலியும் அவள் ஃபிசிக்கல்லையும் ரொம்பவே நார்மலாக இருக்கா, புரியுதா? சீக்கிரமாக என்னன்னு பார்த்து அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடு. அவங்க அப்பா எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவார்? ஓகே மம்மி. நீலா, நீ கம்ப்ளீட்டாக குணமாயிட்ட. இதுக்கப்புறம் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். நீ உன்னோட வீட்டுக்கே போகலாம். வீட்டுக்கா? அது அது வந்து என்ன நீலா, நீ தானே வீட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த. கம்ப்ளீட்டாக குணமாயிட்ட. உன்னோட ரவி உன்னை பார்க்கறதுக்காக வந்துட்டுருக்கான். நீ டிஸ்சார்ஜ் ஆகி நல்லபடியாக இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறும் பொழுது கண்டிப்பாக அவன் தான் அவன் வரணும்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உன்னோட டேடிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உன்னை கூட்டிகிட்டு போக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. நீ கிளம்பலாம். சிவா, உனக்கு உனக்கு வருத்தமா இல்லையா? நான் ஏன் வருத்தப்படணும்? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை குணப்படுத்துறதுக்காக தான் நான் இந்தியா வந்தேன். என்னோட வேலையை நான் நல்லபடியாக செஞ்சுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலை இல்லை. நாங்கள் அமெரிக்காக்கே திரும்ப போயிடுவோம். அப்போ அவ்வளோதானா? அவ்வளோதானே. சிவா, அது வந்து சரி, சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சுல்ல. எல்லாரும் வந்துடுவாங்க. உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. நான் இதோ இப்போ வந்துடுறேன்.